Hi dear friends, welcome to Bug Free Infotech channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸில் இருக்க தேர்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் நேம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன்ஸ் டு டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். Few topics we already discussed in these lessons. Let's see the remaining topic. Next topic, select records. அதாவது ஒரு டேபிளில் பார்த்தீங்கன்னா நிறைய ரெக்கார்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸில் பர்டிகுலராக நம்ம வந்து ரெட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா செலக்டட் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரெட்ரீவ் பண்ணி பார்க்கலாம். ஸோ வில் see that how to retrieve the records from the table. Okay, there is a two method. So first method பார்க்கலாம். select என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்டார் ஃப்ரம் டேபிள்னுடைய நேம். ஸோ எந்த டேபிளில் அந்த ரெக்கார்ட்ஸ் நீங்கள் வந்து ரெட்ரீவ் பண்ணி பார்க்க போகிறீங்களோ அந்த டேபிள்னுடைய நேமு. நெக்ஸ்ட்டு பாருங்கள், செகண்ட் மெத்தட் செலக்ட். அதாவது அந்த டேபிளில் ஃபார் எக்ஸாம்பிள் 5 காலம்ஸ் இருக்குன்னா எனக்கு பர்டிகுலர் 2 காலம்ஸ் மட்டும் போதும், இல்லை 3 காலம்ஸ் மட்டும் போதும்னா அந்த காலம்னுடைய நேமை இன்க்ளூட் பண்ணி கமாஸ் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 காலம்ஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க, காலம் 1 காலம் 2 மட்டும் ஃப்ரம் டேபிள்னுடைய நேம். ஓகே, ஸோ டேபிள் எந்த டேபிள்லேருந்து நீங்கள் வந்து அந்த 2 காலமை ரெட்ரீவ் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிள்னுடைய நேமை நீங்கள் இங்கே இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, லெட்ஸ் see how to execute it. ஸோ இந்த எஸ்கியூஎல் எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் போட்டிருக்கேன், அதாவது சாப்டர் 3ல் 4th பார்ட்டில் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் அதை பார்த்துட்டு இந்த எஸ்கியூஎல் விண்டோவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்றது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஒரு டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸையும் எப்படி வந்து நம்ம வியூ பண்ணி பார்க்கலான்றத. ஃபஸ்ட்டு செலக்ட், நெக்ஸ்ட்டு ஸ்பேஸு ஸ்டாரு ஸ்பேஸு ஃப்ரம் ஸ்பேஸு டேபிள்னுடைய நேம். நம்ம டேபிள்னுடைய நேம் பார்த்தீங்கன்னா STUD. ஜஸ்ட் செமிகலன் வச்சுட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்சர்ட் பண்ண வேல்யூஸ்லாம் வந்து பாருங்கள். ஓகே, நம்ம டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த டேபிளில் இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் நம்ம ஆல்ரெடி எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்றது சொல்லியிருக்கேன். ஸோ இன்சர்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாமே உங்களுக்கு அந்த டேபிளில் டிஸ்பிளே ஆகி காமிக்குது. ஓகே, நெக்ஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு நேம் ஏஜ்ன்ற காலம் மட்டும் வேணும், அந்த டேபிளில் ரோல் நம்பர்ன்றது வேணாம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறேன்னா இப்போ இந்த காலம்னுடைய நேம் இன்க்ளூட் பண்ணுங்கள். காலம்னுடைய நேமு அதாவது கேப்ஸ் லெட்டரில் என்ன கொடுத்துருந்தோம்னா கேப்ஸ் லெட்டரில் தான் கொடுக்கணும். நம்ம நேம் கொடுத்துட்டு ஜஸ்ட்டு கமா அடுத்த காலம்னுடைய நேம் ஏஜ் ஸ்பேஸு ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து இந்த 2 காலமும் வேணுமோ ஸோ அந்த டேபிள்னுடைய நேம் STUDன்ற டேபிள்லேருந்து அந்த 2 காலமும் நம்ம ரெட்ரீவ் பண்ணி கொண்டு வர போகிறோம். ஸோ STUDன்னு கொடுத்து செமிகலன் கொடுத்து ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோல் நம்பர் என்ற காலம் வந்து ஒமிட் பண்ணிவிட்டு நேமும் ஏஜ்ன்ற காலம் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். திஸ் இஸ் த செகண்ட் மெத்தட் டு ரெட்ரீவ் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் தி டேபிள். நெக்ஸ்ட் டாபிக், டெலிட்டிங் ஏ ரெக்கார்ட்ஸ். அதாவது நம்ம வந்து டேபிளில் நிறைய ரெக்கார்டு இன்க்ளூட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த ரெக்கார்ட்ஸில் ஏதாவது பர்டிகுலரான ரெக்கார்டு நீங்கள் வந்து டெலீட் பண்ணணும்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ அதுக்கு எப்படி நம்ம டெலீட் பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இங்கே சின்டாக்ஸ் பாருங்கள். ஸோ டெலீட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். டெலீட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரம் எந்த டேபிள்லேருந்து டெலீட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேம். ஸோ எந்த காலமில் இருக்க வேல்யூஸை டெலீட் பண்ண போகிறீங்களோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு காலம் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் செகண்ட் ரெக்கார்ட்லாம் மென்ஷன் பண்ண முடியாது. காலமில் இருக்க நேம் யூஸ் பண்ணி அந்த காலமில் இன்க்ளூட் பண்ணியிருக்க வேல்யூஸை அதாவது வேறுன்ற கண்டிஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் மெத்தட் பாருங்கள், டெலீட்டு ஃப்ரம் டேபிள் நேம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ஸோ இது டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே டெலீட் பண்ணிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக ஒரு ரெக்கார்ட்ஸ் மட்டும் டெலீட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுவோம். இது டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே டெலீட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஓகே, லெட்ஸ் see how it's working. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு டேபிளில் இருக்க பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம். எல்லா ரெக்கார்ட்ஸையும் டெலீட் பண்ண போகிறதில்ல, பர்டிகுலர் ரெக்கார்ட்ஸ். அதாவது என்ன கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம்னா ஏஜில் 2 ஏஜ் இருக்க ரெக்கார்ட்ஸ் யாராவது இருக்காங்களான்னு பார்த்து ஸோ அதை நான் டெலீட் பண்ண போகிறேன். ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நிலா என்ற நேம் பார்த்தீங்கன்னா ஏஜ் 2 இருக்குது. ஸோ இந்த ரெக்கார்டை மட்டும் டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த மாதிரியான நம்ம கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு டெலீட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஃப்ரம் STUDன்ற டேபிளில் ஏஜ் 2 இருக்கிற ரெக்கார்ட்ஸை வந்து நம்ம டெலீட் பண்ண போகிறோம் அப்படின்றத கொடுக்குறோம். ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா கொரி ஓகே 1 ரோ அஃபெக்டட்ன்றது வரும். இப்போ நம்ம வந்து டேபிளை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லா ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நிலா என்ற ரெக்கார்ட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டெலீட் ஆகிடுச்சு. இப்போ ரிமைனிங் இருக்க அந்த 2 மட்டும் வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட் கமெண்ட்ஸ் பாருங்கள். ஸோ இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதாவது ஒரு டேபிள்ஸில் இன்சர்ட் பண்ணியிருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே டெலீட் பண்ணணும் அப்படின்னா delete
ஃப்ரம் எஸ்டியூடின்றதை கொடுத்தோம்னா ஸோ இந்த எஸ்டியூடின்ற டேபிளில் இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸுமே டெலிட் ஆகிடும். ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா 2 row அஃபெக்டட் அப்படின்றது வருது. ஏன் 2 row அப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம இந்த டேபிளில் இப்போ இருக்கிறதே 2 ரெக்கார்ட்ஸ் தான் இருக்குது. அதனால் 2 row மட்டும் டெலிட் ஆயிருக்கு அப்படின்றத காமிக்குது. இப்போ நம்ம டேபிளை வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ டேபிளை வியூ பண்ணி பார்க்கறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்டியூடி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டேபிள் என்ன இருக்குன்றது காமிக்கும். ஸோ இங்கே பாருங்கள் அந்த டேபிளில் எதுவுமே இல்லை, எம்டி செட்டுன்றதை நமக்கு டிஸ்பிளே பண்ணி காமிக்குது. ஸோ எல்லா ரெக்கார்டுமே டிலீட் பண்ணிடுச்சு. ஓகே, லெட்ஸ் see the next topic. நெக்ஸ்ட்டு மாடிஃபையிங் ரெக்கார்ட்ஸ். நமக்கு எஸ்கியூஎல் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க ரெக்கார்ட்ஸில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும் இல்லை மாடிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் கமாண்டை ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த கமாண்டை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம டேபிளில் இருக்க ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணியிருக்க ரெக்கார்டில் இருக்க வேல்யூஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறதோ இல்லை அப்டேட் பண்ணுறதோ பண்ணலாம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்ற ஒரு கமாண்டை யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு டேபிள் நேமு, நெக்ஸ்ட்டு செட்டு, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலம் 1. இந்த காலம் 1ன்றது என்ன பார்த்தீங்கன்னா ஸோ எந்த காலமில் சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த காலம்னுடைய நேமு, ஸோ என்ன வேல்யூ சேஞ்ச் பண்ண போகிறீங்களோ அந்த வேல்யூ, ஸோ இது எந்த ரெக்கார்டை போயிட்டு நீங்கள் டெலிட் பண்ண போகிறீங்களோ அந்த ரெக்கார்டு, அதாவது வேர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி அந்த ரெக்கார்டில் இருக்க ஒரு காலம் யூஸ் பண்ணி ஸோ அதில் இருக்க வேல்யூஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு நான் இப்போ எக்ஸாம்பிளில் காமிக்கிறேன் எப்படின்றது உங்களுக்கு புரியுவாங்க. அப்டேட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை நம்ம எஸ்கியூஎல் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஒரு வேல்யூ அப்டேட் பண்ண போகிறேன். அதாவது லுக் அட் திஸ் டேபிள். இந்த டேபிள் பார்த்தீங்கன்னா ரோஷினிக்கு வந்து ஏஜ் 7 இருக்குது. ஸோ இந்த ஏஜை வந்து நான் 6 சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கான எஸ்கியூஎல் கொரிஸ் தான் நான் வந்து அப்டேட் கமாண்ட் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அப்டேட்ன்ற கமாண்டை யூஸ் பண்ணி எந்த டேபிளில் போய்ட்டு நீங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அந்த டேபிளினுடைய நேம். ஸோ இந்த டேபிளுக்கான நேம் பார்த்தீங்கன்னா எஸ்டியூடி. நெக்ஸ்ட்டு ஏஜ் 7க்கு பதிலாக நான் 6 செட் பண்ண போகிறேன். ஸோ அதனால் செட்டுன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி ஏஜ்ன்ற காலம் நேமை யூஸ் பண்ணி ஸோ 7க்கு பதிலாக நான் 6 கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு எந்த காலமில் போய்ட்டு நம்ம இந்த 6 இன்க்ளூட் பண்ண போகிறீங்கன்றதை நான் இங்கே ரெப்ரசன்ட் பண்ணுறேன். ஸோ வேர்ன்ற கிளாஸ் யூஸ் பண்ணிவிட்டு நேம், அதாவது நேம்ன்ற காலம் நேமை யூஸ் பண்ணி ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நேமுக்கான வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறோம். ஸ்ட்ரிங்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சிங்கிள் கோர்ஸில் தான் கொடுக்கணும். சிங்கிள் கோர்ஸில் கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இங்கே வந்துடும் ரோ மேட்ச்டு 1 சேஞ்ச்டு 1 வார்னிங் 0 அப்படின்றது வந்துச்சு. இப்போ நம்ம இந்த டேபிளை மறுபடியும் வியூ பண்ணி பார்க்கலாம். ரோஷினிக்கு ஏஜ் 7ன்றது இப்போ நம்ம 6 சேஞ்ச் பண்ணுறதுக்கான கொரிஸ் தான் பார்த்தோம். இப்போ நம்ம அதை அந்த டேபிளை வியூ பண்ணி பார்த்தா தெரியும் சேஞ்ச் ஆகிடுச்சா இல்லைன்றதை செக் பண்ணலாம். ஜஸ்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எஸ்டியூடி செமிகோலன் கொடுத்து என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் நம்ம ரோஷினி 7 இருந்துச்சு முன்னாடி டேபிளில். இப்போ பாருங்கள் ரோஷினி ஏஜ் வந்து 6 மாறிடுச்சு. ஸோ திஸ் இஸ் த வே டு அப்டேட் த டேட்டா இன் எ டேபிள். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் வேர் கிளாஸ். வேர் கிளாஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு கண்டிஷன்ஸை கொடுக்க போகிறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் டேபிள்லேருந்து ஏதாவது டேட்டாவை ரெட்ரீவ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ செலெக்ஷன்ஸ் க்ரைட்டீரியா வந்து அப்ளை பண்ணுவோம். ஸோ அந்த செலெக்ஷன் க்ரைட்டீரியாவை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர் கிளாஸ் தான் பார்த்தோம். ஸோ நம்ம வந்து முன்னவே பார்த்தீங்கன்னா அப்டேட்ன்ற கமெண்ட்ஸில் நம்ம வந்து வேர் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஆஃப் வேர் கிளாஸ். நெக்ஸ்ட் டாபிக் யூஸிங் ஆப்ரேட்டர்ஸ். அதாவது எஸ்கியூஎல்ல பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். என்னென்ன மேஜர் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக், கம்பேரிசன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இந்த 3 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்கியூஎல்ல யூஸ் பண்ணுவோம். அரித்மெட்டிக் பற்றி நமக்கு தெரியும். என்னென்ன அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷன்ஸு, சப்ட்ராக்ஷன்ஸு, மல்டிப்ளிகேஷன்ஸு, டிவிஷன்ஸு, மாடுலோ. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ்லாம் அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸில் யூஸ் பண்ணுவோம். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்னால் தெரியும், ஒரு வேல்யூஸும் இன்னொரு வேல்யூவும் கம்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டர்ஸ் தான் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஸோ இது நிறையா இருக்குது. ஈக்குவல், நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணலாம், லெஸ் தென், கிரேட்டர் தென், லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ இந்த சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம 2 வேல்யூஸை கம்பேர் பண்ணுவோம். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். நெக்ஸ்ட்டு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ 2 கண்டிஷன்ஸை கம்பைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். நம்ம பேசிக்காக பார்த்தீங்கன்னா 3 ஆப்ரேட்டர்ஸ் பார்த்துருப்போம், அண்டு, ஆர், நாட்டு. ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனி, பிட்வீனு, எக்ஸிட்ஸு, இன்னு, லைக்கு, யூனிக்யூ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் ஆப்ரேட்டர்ஸ் ஃபார் எஸ்கியூஎல். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் த ரெக்கார்ட்ஸ்.
இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸ் கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 10 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, 20 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னா, ஸோ அதை நீங்கள் வந்து அசெண்டிங் ஆர்டர்லையோ டிசெண்டிங் ஆர்டர்ஸ்லையோ நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ அதுக்கான சின்டாக்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ செலக்ட்ன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஆஸ்டெரிஸ்க் சிம்பிள் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃப்ரம் எந்த டேபிளில் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேமு. ஆர்டர் பைன்றது பார்த்தீங்கன்னா யூனோ தட் நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங் பண்ண போகிறோம்னா ஆர்டர் பைன்ற கீவேர்டு யூஸ் பண்ணோம். எந்த காலமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த காலம்னுடைய நேம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் காலமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறீங்கன்னா நேம் என்ற காலம் யூஸ் பண்ணணும். சப்போஸ் ரோல் நம்பர்ன்ற காலமை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ண போனால் இந்த வித ரோல் நம்பர்ன்றதை கொடுக்கணும். ஓகே, லெட்ஸ் see the next syntax. ஸோ இந்த சின்டாக்ஸுக்கும் இந்த சின்டாக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அசெண்டிங் ஆர்டர்ஸில் ஒரு ரெக்கார்ட்ஸை நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறீங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வந்து அசெண்டிங்ன்றதை ரெப்ரசென்ட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் பண்ணும்போது உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணும். சப்போஸ் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ண வைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, ஸோ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபைனலாக அதாவது காலம் நேமை இன்செர்ட் பண்ணிவிட்டு ஸோ அந்த வித DESC என்ற கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஸோ திஸ் ஆர் த மெத்தட் டு ஸ்டார்டிங் த ரெக்கார்ட்ஸ். ஸோ நம்ம அது வந்து SQL எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளத்தில் இங்கே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கோம். டேபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா STUD. ஸோ இந்த டேபிளை பார்த்தீங்கன்னா நான் ஸ்டார்டிங் பண்ண போகிறேன் பை யூஸிங் த நேம். ஓகே, நேம் யூஸ் பண்ணி நான் ஸ்டார்டிங் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ அதுக்கு நான் இங்கே கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். செலக்ட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஆஸ்டெரிஸ்க் சிம்பிள் ஃப்ரம், ஸோ எந்த டேபிள்லேருந்து நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த டேபிளினுடைய நேமு. நெக்ஸ்ட் ஆர்டர் பை, ஸோ நான் அசெண்டிங் ஆர்டர்ஸில் கொடுக்க போகிறதுனால ஜஸ்ட் ஆர்டர் பைன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எந்த காலம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டார்டிங் பண்ண போகிறீங்களோ அந்த காலம்னுடைய நேம். ஸோ கொடுத்துட்டு செமிகோலன் வச்சுட்டு ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணோடனே பாருங்கள் இப்போ நேமு காலம் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள்ஸ் வந்து நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ ஃபஸ்ட்டு AAKMNPRSY. ஸோ இந்த ஆர்டரில் அதாவது ஸோ அசெண்டிங் ஆர்டர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேபிள் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து உங்களுக்கு வந்து டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னா ஸோ இங்கே ஃபீல்டு நேமுக்கு அப்புறம் DESCன்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் உங்களுடைய டேபிள் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே ஆகுது. நேம் காலம் யூஸ் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் இப்போ டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறோம், இங்கே பார்த்தீங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் கொடுக்குறோம். ஸோ ஒரு இம்பார்ட்டன்ட் திங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு டேபிள்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வந்து டிஸ்பிளே பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஸோ இங்கே அதுக்கான கமெண்ட்ஸ் எதுவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் டிசெண்டிங் ஆர்டரில் டிஸ்பிளே பண்ணணும்னா இந்த வித பார்த்தீங்கன்னா அதாவது எண்டில் DES என்ற கீவேர்டை நீங்கள் இன்க்ளூட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா குரூப்பிங் ரெக்கார்ட்ஸ் ஹேவிங் கிளாஸ். ஸோ லெட்ஸ் see குரூப்பிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே லெட்ஸ் see this டேபிள். ஸோ நான் இப்போ ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். டேபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா STUD1 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டேபிள்குள்ளே பார்த்தீங்கன்னா சம் ஃபீல்ட்ஸ் இருக்குது, ரோல் நம்பர், சப்ஜெக்ட், மார்க்ஸ்ன்றது இருக்குது. ஸோ இதில் நிறைய ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். சேம் ரோல் நம்பர் அதாவது 1001 ரோல் நம்பர் பார்த்தீங்கன்னா தமிழ் இருக்குது. ஸோ அதே மாதிரி 1001 ரோல் நம்பர்னுடைய இங்கிலீஷ் மார்க்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு ரோல் நம்பரும் ஸோ எங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 ரோல் நம்பர்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்ஸ்னுடைய மார்க்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஒவ்வொரு ரோல் நம்பர்னுடைய தமிழ் மார்க்கும் இங்கிலீஷ் மார்க்கும் குரூப் பண்ணி ஆட் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ண வைக்க போகிறோம். ஸோ அது எப்படின்றது தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்ம குரூப் பை என்ற கமெண்டை யூஸ் பண்ண போகிறோம். எப்படி யூஸ் பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ செலக்ட்ன்றதை யூஸ் பண்ணி ரோல் நம்பரை நம்ம குரூப் பண்ண போகிறோம். அதனால் ரோல் நம்பர், ஸோ நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ரோல் நம்பரையும் மார்க்ஸையும் டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதனால் ரோல் நம்பர் கமா மார்க்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ரோல் நம்பருக்கு பார்த்தீங்கன்னா 2 மார்க்ஸ் இருக்கலாம், 3 மார்க்ஸ் இருக்கலாம். அந்த மார்க்ஸ் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம். அதனால சம்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். எதை நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோமோ அதனுடைய காலம் நேம், ஸோ மார்க்ஸ் என்ற காலம் நேமை தான் வந்து யூஸ் பண்ணணும் இங்கே. ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரம் எந்த டேபிளில் இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஸோ அந்த டேபிளினுடைய நேம் STUD1 தான் இந்த டேபிளினுடைய நேம். ஸோ அதை யூஸ் பண்ணியிருக்கோம். குரூப் பை எதை யூஸ் பண்ணி குரூப் பண்ண போகிறோமோ அந்த காலம்னுடைய நேம். ஸோ ரோல் நம்பரை யூஸ் பண்ணி நம்ம வந்து குரூப் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இங்கே ரோல் நம்பர்ன்றதை கொடுக்குறோம். ஜஸ்ட்டு செமிகோலன் யூஸ் பண்ணிவிட்டு எண்டில் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். என்டர் ப்ரெஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர் எல்லாத்தையுமே குரூப் பண்ணிச்சு. இப்போ 1001 பார்த்தீங்கன்னா 2 பிளேசஸில் இருக்குது. ஸோ அதை எல்லாத்தையும் ஒன்றா ஆக்கிடுச்சு. அதே மாதிரி 1002 வந்து 2 பிளேசஸில் இருக்குது. ஸோ அதை எல்லாமே குரூப் பண்ணி வச்சுட்டு ஸோ அதில் இருக்க மார்க்ஸ் அதாவது 1001 இருக்க 90யும் 1001 இருக்க 75 ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா
உங்களுக்கு 165ன்றது டிஸ்பிளே ஆகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப்பிங் மெத்தட். லெட்ஸ் see the next topic. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஜாயினிங் டேபிள். ஸோ இந்த கமெண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இஃப் யூ ஹவ் மோர் தென் ஒன் டேபிள்ஸ் we can join by using the joining command. ஸோ எப்படி நம்ம வந்து ரெண்டு டேபிளை வந்து ஒன்றா ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு டேபிளை ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெட்ஸ் see how to do it. ஸோ இப்போ நம்ம எஸ்கியூஎல்குள்ளே போயிடலாம் வாங்க. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ரெண்டு டேபிளை க்ரியேட் பண்ணி அதுக்கான ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபர்ஸ்ட் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா STUD1, செகண்ட் டேபிள் நேம் பார்த்தீங்கன்னா STUD2 அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு டேபிளை க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டேபிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்ட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதேமாதிரி செகண்ட் டேபிள்லையும் பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்ட்ஸ், ரோல் நம்பர், நேம், ஹாபிஸ், இதில் ரோல் நம்பர், சப்ஜெக்ட், மார்க்ஸ்ன்றதை கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் இருக்க ரெண்டு ஃபீல்ட்ஸையும், அதாவது நேமையும் ஹாபிஸையும் எடுத்து, ஸோ இந்த ஃபீல்டில் இருக்க மார்க்ஸை நான் வந்து டோட்டல் பண்ணி, அதாவது இந்த ரோல் நம்பரில் இருக்க மார்க்ஸ் 1001 இருக்க மார்க்ஸ் ரெண்டுத்தையும் மார்க்ஸையும் ஆட் பண்ணி நேம் ஃபீல்டையும் ஹாபிஸ் ஃபீல்டையும் தென் டோட்டல்னு ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணி, ஸோ இதனுடைய டோட்டல், அதாவது ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய ரெண்டு மார்க்ஸையும், அதாவது எத்தனை மார்க்ஸ் இருக்குது அத்தனை மார்க்ஸையும் ஆட் பண்ணி டோட்டல்ன்ற ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ணி இன்சர்ட் பண்ண போகிறேன், கம்பைன் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ அதுக்கான கொரீஸை பார்க்கலாம். இதில் நம்ம இந்த ரெண்டு டேபிளையும் கம்பைன் பண்ண போகிறோம். எப்படி கம்பைன் பண்ணுறதை பாருங்கள். செலக்ட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி ஸ்பேஸ் ஆஸ்டிக்ஸு, ஸோ ஸ்டூடெண்ட்டு STUD2ல் இருக்க நேமு, STUD2 டேபிளில் இருக்க ஹாபிஸ், இது ரெண்டுத்தையும் வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். ப்ளஸ் அடிஷ்னலாக சம்முன்றது, அடிஷ்னலாக STUD1ல் இருக்க மார்க்ஸை வந்து ஆட் பண்ணி ஒரு ஃபீல்டை க்ரியேட் பண்ண போகிறோம். அந்த ஃபீல்டுக்கான நேம் பார்த்தீங்கன்னா டோட்டல்னு கொடுத்துருக்கோம். அப்போ நம்ம நியூவாக டிஸ்பிளே பண்ண போகிறதுல என்னென்ன ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமு, ஹாபிஸு, தென் டோட்டல்னு ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் என்ன வேல்யூ வரணுன்றதை நம்ம அங்கே கொடுக்குறோம். அதாவது STUD2ல் இருக்க டேபிளில் STUD2ல் இருக்கிறதையும் STUD1ல் இருக்க டேபிளையும் செக் பண்ணுறோம். எப்படி செக் பண்ணுறோன்னா, இந்த ரெண்டு டேபிளில் இருக்க ரோல் நம்பர் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா, அதாவது ஸ்டூடெண்ட் STUD2ல் இருக்க ரோல் நம்பரும் STUD1ல் இருக்க ரோல் நம்பரும் ஈவனாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு, ஈவனாக இருந்துச்சுன்னா, இந்த ரெண்டு டேபிளில் இருக்க ரோல் நம்பரும் ஈவனாக இருந்துச்சுன்னா, ஸோ அதில் இருக்க ஃபீல்டு, அதாவது நேமையும் STUD2ல் இருக்க நேமையும் STUD2ல் இருக்க ஹாபிஸையும் குரூப் பண்ணி டிஸ்பிளே பண்ண வைக்கிறோம். ஒரு நியூ டேபிளை க்ரியேட் பண்ணுறோம். ஸோ ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஜஸ்ட் என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரெண்டு டேபிளில் இருக்கிற டேட்டாஸை கம்பைன் பண்ணி ஒரு நியூ டேபிளை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். This is the way to use the joining table. Let's see the next. சப்கொரீஸ்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொரீஸ்க்குள்ளே இன்னொரு கொரீஸை இன்க்ளூட் பண்ணால் அதுதான் சப்கொரீஸ்னு சொல்லுவோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் இன்னர் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைனா சப்கொரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்கொரீஸ் தான் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கொரீஸ்க்கு இன்க்ளூட் ஆகும். ஸோ இந்த சப்கொரீஸை யூஸ் பண்ணுறதுக்கான சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. என்னென்னன்றதை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். சப்கொரீஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா பேராந்திசிஸ்க்குள்ளே யூஸ் பண்ணணும். செகண்ட் ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா சப்கொரீஸ் எப்பயுமே பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த சப்கொரீஸில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பை என்ற கமெண்டை யூஸ் பண்ண முடியாது. ஸோ தீஸ் ஆர் த ரூல்ஸ் வி ஹவ் டு ஃபாலோ டு இன்க்ளூட் த சப்கொரீஸ். லெட்ஸ் see the example in MySQL. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட் STUDன்ற ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா 3 ஃபீல்ட்ஸ் இருக்குது, ரோல் நம்பர், நேம், ஏஜ், சம் ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் இன்செர்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா சப்கொரீஸை வந்து நான் இன்க்ளூட் பண்ண போகிறேன். செலக்ட் என்ற கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணி செலக்ட் ஸ்டார் ஃப்ரம், அதாவது STUDன்ற டேபிள்லேருந்து நேம் என்ற காலம் யூஸ் பண்ணியிருக்கேன். இன்னென்ற லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி எப்பயுமே ஆப்ரேட்டர்ஸ்க்கு ரைட் சைடில் தான் வந்து சப்கொரீஸ் இன்க்ளூட் பண்ணும். ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சப்கொரீஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுவும் சப்கொரீஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே பேராந்திசிஸ்குள்ளே தான் இருக்கணும். ஸோ அந்த ரூல்ஸையும் யூஸ் பண்ணி நான் வந்து சப்கொரீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சப்கொரீஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் நேம் ஃப்ரம் STUD வேர் ஏஜ் இஸ் லெஸ் தென் 5, அதாவது 5ன்ற ஏஜுக்கு கீழே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறோம், ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய நேம் எடுக்கிறோம். ஸோ தட் இஸ் த கொரீஸ். ஸோ அந்த நேம் பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த நேம் என்னென்ன வரும், இப்போ 5 வயசுக்கு கீழே இருக்க நேம் எடுக்க போகிறோம். ஸோ என்னென்ன நேம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா மகிட்டான்ற நேம் வரும். ஸோ ஏஜ் 4. ஸோ நெக்ஸ்ட் நிலா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யாழினி வரும். ஸோ சனந்தா, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அஃப்ரின் என்ற நேம் வரும். ஸோ இந்த நேம்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சப்கொரீஸில் வர ரிசல்ட்டு. இந்த ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா மெயின் கொரீஸில் இன்க்ளூட் ஆகும் ஒரு இன்புட்டாக. ஸோ இந்த நேம்ஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த நேம் என்ற ஃபீல்டில் இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். ஸோ இப்போ என்டர் ப்ரெஸ் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த நேம்ஸ் மட்டும் டிஸ்பிளே ஆகுது.
அதாவது ஏஜ் 5க்கு கீழே இருக்க நேம்ஸ் மட்டும் இன்க்ளூட் ஆகுது. திஸ் இஸ் த வே டு இன்க்ளூட் த சப்கொரிஸ். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்கொரிஸ்லேருந்து வர ரிசல்ட் பார்த்தீங்கன்னா மெயின் கொரிஸ்க்கு ஒரு இன்புட்டாக ஃபீட் ஆகும். திஸ் இஸ் த கான்செப்ட் ஆஃப் சப்கொரிஸ். லெட்ஸ் see the next lesson in next video. Thank you.